வணக்கம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா அந்த வானத்தையே கிழிக்கிற மாதிரி வர்ற மின்னலுக்கு பின்னால என்ன இருக்குன்னு? வாங்க, இன்னைக்கு நாம அத பத்தி தான் ரொம்ப சிம்பிளா அடிப்படையில இருந்து பார்க்க போறோம். திடீர்னு வானம் ஏன் அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி வெளிச்சமா மாறுது? அந்த அடேங்கப்பா சொல்ற அளவுக்கு பவல் அது எங்க இருந்து வருது? சரி, இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம முதல்ல அதுக்கு மூல காரணமா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயம். அதுதான் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். தமிழ்ல சொல்லணும்னா மின்மம். அட, ஏதோ பெரிய சயின்ஸ் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன அணுவுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை குணம் தான் இது. ஒன்னே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சார்ஜ் இல்லாம மின்னலே கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ இந்த மின்னலோட மொத்த ரகசியமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அது ஒரு டியூவாலிட்டி, அதாவது ஒரு இரட்டைத்தன்மை. இங்க தத்துவம் எல்லாம் எதுவும் இல்ல, இது பக்கா பிசிக்ஸ். ரெண்டு எதிரெது சக்திகள், அவ்வளவுதான். இந்த ரெண்டு சக்திகளும் ஆடுற ஆட்டம் தான் நாம பாக்குற மின்னல். அப்போ அந்த ரெண்டு சக்திகள் என்னென்ன? ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது நேர் மின்மம். இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர் மின்மம். இதுக்குன்னு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. என்ன தெரியுமா? ஆப்போசிட் சார்ஜஸ் ஒன்னு ஈர்க்கும், மேக்னெட் மாதிரி. ஆனா ஒரே மாதிரி சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவும் ஒன்னு தள்ளி விடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இதுவும். ஒரு பக்கம் பாசிட்டிவ், அதாவது பிளஸ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ், அதாவது மைனஸ். நாம பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்கிற அணுக்கள்ல புரோட்டான் ஒன்று இருக்கும், அது பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் ஒன்று இருக்கும், அது நெகட்டிவ் சார்ஜ். யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கே தெரியாத இந்த சின்ன சின்ன துகள்கள் தான் வானத்தையே அதிர வைக்கிற மின்னலுக்கு பேஸ்மெண்ட். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்குன்னா ஏன் நமக்கு எல்லா இடத்துலயும் ஷாக் அடிக்கிறது இல்ல? ஏன்னா சாதாரணமா எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். பாசிட்டிவும் நெகட்டிவும் சமமா இருக்கும். ஆனா ஒரு புயல் மேகத்துக்குள்ள இந்த பேலன்ஸ் மொத்தமா காலியாயிடும். அங்க நிலைமையே வேற. இப்போதான் அசல் கேள்விக்கே வரும். ஒரு பெரிய புயல் மேகத்துக்குள்ள கோடிக்கணக்கான பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தனித்தனியா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேலன்ஸ் உச்சக்கட்டத்துக்கு போய் உடையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒன்னு தேதி போற அந்த எதிரெதிர் சக்திகளோட கட்டுப்படுத்த முடியாத அந்த எனர்ஜி அது வெடிச்சு சிதறும் போது என்ன ஆகும்? யோசிங்க. அந்த ஒரு நொடியில உருவாகிறது தான் மின்னல்.